Hello and welcome back to Study Alchemy, a space created by a student for the students to unlock the magic of learning. நான் முகமது அஷ்ஃபாக், உங்க மென்டா, உங்க ப்ரோ, உங்க ஃப்ரெண்ட். I once again welcome you all to the second episode of Subject Mastery Series. இன்னைக்கு நம்ம கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட் எப்படி மாஸ்டர் பண்றதுன்னு பார்ப்போம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி மேக் ஷூர் தட் யூ ஹவ் வாட்ச் த பிசிக்ஸ் வீடியோ விச் ஐ ஹவ் மேட் ப்ரீவியஸ்லி. அதோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். அது முதல்ல பார்த்துட்டு அப்புறம் இது வாங்க, ஏன்னா ரெண்டுமே நான் கோரிலேட் பண்ணி தான் சொல்லுவேன். இந்த வீடியோவை நான் ரெண்டு செக்ஷனாக பிரித்து வச்சிருக்கேன். ஒன் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் அண்ட் அனதர் செக்ஷன் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் போர்ட்ஸ் ஒன்லி. செக்ஷன் 1 ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ். இப்போ நீங்கள் கெமிஸ்ட்ரி இங்கே படிக்க ஆரம்பிவீங்க, என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல லெக்சர் அட்டன் பண்ணணும். லெக்சர் எப்படி அட்டன் பண்ணணும், எப்படி கவனிக்கணும், எல்லாத்தையும் நான் ஃபிசிக்ஸ் வீடியோவில் சொன்னேன். அதே தான் உங்களுக்கு இங்கே அப்ளிகபிள் ஆகும். செகண்ட், நோட்ஸ் மேக் பண்ணும். எந்த மாதிரி நோட்ஸ் மேக் பண்ணும் அங்கே சொன்னால் அதே தான் உங்களுக்கு இங்கேயும் அப்ளிகபிள் ஆகும். அப்புறம் நோட்ஸ் மேக் பண்ணிட்டு என்ன பண்ணணும், டிபிபி பண்ணணும், அசைன்மெண்ட்ஸ் பண்ணணும். அதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன வரும், உங்களுக்கு ஷார்ட் நோட்ஸ் மேக் பண்ணுற மாதிரி வரும். ஓகே, இப்போ இந்த ஷார்ட் நோட்ஸ் ஃபிசிக்ஸ்க்கும் கெமிஸ்ட்ரிக்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். கெமிஸ்ட்ரி மூணா பிரிவு இல்லை, ஃபிசிக்கல், ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக். ஓகே, இப்போ ஃபிசிக்கல் நீங்கள் ஃபிசிக்ஸ்க்கு எப்படி பண்ணீங்களோ அதே மாதிரியே பண்ணிக்கலாம். ஷார்ட் நோட்ஸ் நான் ஃபிசிக்ஸ்க்கு எப்படி பண்ணணும்னு சொன்னால் அதே மாதிரியே நீங்கள் ஃபிசிக்கலுக்கும் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஆர்கானிக் எடுத்துட்டீங்கன்னா உங்கள் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஷார்ட் நோட்ஸ் என்ன இருக்கணும்னா தியரி இருக்கணும், கொஞ்சம் தியரி இருக்கணும், அப்புறம் எல்லா ரியாக்ஷன்ஸும் இருக்கணும், இம்பார்ட்டன்ட் மெக்கானிசம்ஸ் இருக்கணும், அப்புறம் பெஸ்ட் ரீஏஜென்ட் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கலாம், அதுவும் இருக்கணும். இதெல்லாம் நீங்கள் கன்சாலிடேட் பண்ணி உங்கள் ஷார்ட் நோட்ஸில் கெமிஸ்ட்ரிக்கு எழுதிக்கோங்க. அந்த சாம்பிள் டெலிகிராம் சேனலில் கொடுத்துட்றேன், பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு என்ன பண்ணணும், எல்லா தியரியை ஷார்ட் பண்ணி ட்ரெண்ட்ஸு, அப்புறம் கிராஃப்ஸ், சில கிராஃப்ஸ் வரும் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிலையுமே, அது சில ட்ரிக்ஸு, எக்ஸப்ஷன்ஸு, அது எல்லாத்தையும் நீங்கள் உங்கள் ஷார்ட் நோட்ஸை இன்க்ளூட் பண்ணிக்கணும். என்ன ரூல்னா நம்ம ஃபிசிக்ஸ்க்கு என்ன சொன்னோமோ அதே தான். நீங்கள் செகண்ட் டைம், அதாவது நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ரிவைஸ் பண்ணும்போது, எப்பப்பெல்லாம் ரிவைஸ் பண்ணும்போது அந்த ஷார்ட் நோட்ஸ் மட்டும் ரிவைஸ் பண்ணாலே உங்களுக்கு போதுன்ற அளவுக்கு நீங்கள் ஷார்ட் நோட்ஸ் கிரியேட் பண்ணணும். அப்புறம் நெக்ஸ்ட் யூ ஹேவ் டு ரீட் என்சிஆர்டி டாபிக் வைஸ் ஃபார் ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ரெண்டுத்துக்குமே. ஆர்கானிக் கண்டிப்பாக படிக்கணும் அவசியம் கிடையாது, டைம் இருந்தால் படிச்சுக்கோங்க. ஆனால் இன்ஆர்கானிக்கு கண்டிப்பாக படிக்கணும். ஏன்னா என்சிஆர்டிலேருந்து டீப் லைன்ஸ்லேருந்து எப்படியும் பயாலஜி கேட்குறானோ அதே மாதிரி இன்ஆர்கானிக்கும் கேட்க ஆரம்பிச்சிட்டான். நீட்லையும் சரி, ஜெயிலையும் சரி, டீப் லைன்ஸ் ஆஃப் இன்சைட்லேருந்து ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே போடுறேன், அது நீட் 2025 ரீநீட் நடந்துச்சுல, அதில் ஒரு கொஷின். இது என்சிஆர்டி லைன் டீப்பாக நம்ம படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் நம்மளால இந்த கொஸ்டினை ஆன்சர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஸ்டெப், சால்வ் பிவைக்யூ டாபிக் வைஸ். இப்போ நீங்கள் இதெல்லாம் படிச்சு முடிச்சதுக்கப்புறம் லெக்சர் பார்த்துட்டு நோட்ஸ் அட்டன் பண்ணிட்டு டிபிபி பண்ணிட்டு என்சிஆர்டி படிச்சதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரிக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா பிவைக்யூஸ் டாபிக் வைஸ் பிவைக்யூஸ் சால்வ் பண்ணணும். சரியா? இந்த டாபிக் வைஸ் பிவைக்யூஸ் நீங்கள் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி கெமிஸ்ட்ரியில் கொஸ்டின்ஸ் கேட்குறான்ற ஒரு ரஃப் ஐடியா கிடச்சிடும். அப்புறம் ஃபிசிக்ஸ்க்கு சொன்ன மாதிரியே தான், யூ ஹேவ் டு லேர்ன் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ். பிவைக்யூஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது யூ ஹேவ் டு லேர்ன் ஃப்ரம் இட். நிறைய தப்பு வரும், பிரச்சனை கிடையாது. அந்த தப்புலேருந்து லேர்ன் பண்ணி உங்கள் நோட்ஸில் இன்கார்பரேட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் டைம் மீதி இருந்ததுன்னா என்ன பண்ணுங்க, புக்ஸ் சால்வ் பண்ணுங்க. ஏதாச்சும் ஒரு ரெஃபரன்ஸ் புக்கு இல்லை மாடியூல்ஸ் ஏதாச்சும் ஒன்று எடுத்து அதில் இருக்க டாபிக் வைஸ் கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணுங்க. அது முடிச்சதுக்கப்புறம் லெவல் 2 லெவல் 3 கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இது எல்லாமே நான் ஃபிசிக்ஸ் சொன்னதேப்பா. என்ன சொன்னேன், நீங்கள் சால்வ் பண்ணி தப்புன்ற கொஸ்டின் எல்லாத்துலேயுமே என்ன பண்ணணும், டாபிக் வைஸ் பிக்கும் சரி, மாடியூல்ஸும் சரி, நீங்கள் சால்வ் பண்ணிட்டு தப்புன்ற கொஸ்டின் எல்லாத்தையுமே தூக்கி ஒரு மெட்டீரியலில் போடணும். என்ன சொன்னால் அல்டிமேட் மெட்டீரியல் ஒன்று சொன்னோம் பார்த்தீங்களா, எதர் நோட்ஸு இல்லைனா என்சிஆர்டி இல்லைனா உங்களுடைய ஷார்ட் நோட்ஸ், ஏதாவது மூணுத்துல ஏதாச்சும் இல்லை, இது எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் ரிவைஸ் பண்ணும்போது அந்த ஒரே ஒரு மெட்டீரியல் ரிவைஸ் பண்ணிங்கனாலே கொஷின்ஸு தியரி எல்லாமே சேர்ந்து ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்கிற அளவுக்கு ஒரு மெட்டீரியல் ரெடி பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்கள் நீட் ஸ்டூடெண்ட் இருந்தீங்கன்னா நீங்கள் ஜேஇ மெயின்ஸ் பிவைக்யூஸும் சால்வ் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும், டஃப்பான கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஐடியாவும் கிடச்சிரும். அதுக்கப்புறம் இது வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், நான் ஃபிசிக்ஸ் வீடியோலையும் சொன்னேன், நீங்கள் புக்ஸு நீங்கள் சால்வ் பண்ணும்போது என்ன பண்ணுங்கள், எல்லா கொஸ்டின்ஸையும் சால்வ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ ஒரு எக்ஸசைஸ்ல 200 கொஸ்டின் இருக்குதுன்னா 200 கொஸ்டினே சால்வ், உங்க டைம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், 200 கொஸ்டினே சால்வ் பண்ணணும் அவசியம் கிடையாது. நீங்க ஏற்கனவே பண்ண மாதிரி சில கொஸ்டின்ஸ் இருக்கும், அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு ஒரு கோ த்ரூ பண்ணுங்க கொஸ்டின்ஸை. ஓகே, நம்ம ஏற்கனவே பண்ணிட்டோம், திருப்பி பண்ணணும் அவசியம் இல்லை அப்படின்னு தோன்ற கொஸ்டின்லாம் ஸ்கிப் பண்ணுங்க. டஃப் கொஸ்டினை ஸ்கிப் பண்ணாதீங்க. எது நீங்க பண்ணிட்டோம் அப்படின்னு உங்களுக்கு தோணும் பார்த்தீங்களா, சில கொஸ்டின்ஸ் நம்ம ஏற்கனவே பண்ணிட்டோம் திருப்பி பண்ணணும் அவசியம் கிடையாது அப்படின்ற கொஸ்டினை ஸ்கிப் பண்ணிட்டு டஃப் கொஸ்டின்ஸை கண்டிப்பா பண்ணுங்க. புரியுதா? நம்ம எவ்வளோக்கு டஃப் கொஸ்டின்ஸ் பண்ணுறோமோ, டஃப் கொஸ்டின்ஸ் ஓடக்கூடாது. எவ்வளோக்கு டஃப் கொஸ்டின்ஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு நம்ம பிரெயின் டெவலப் ஆகும். அப்புறம் கடைசி ரிவிஷன். இப்போ ரிவிஷன் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. என்ன சொன்னால் ஷார்ட் நோட்ஸ் எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணிட்டீங்கன்னா ஷார்ட் நோட்ஸ் அவங்க தியரியும் வந்துடும், ரியாக்ஷன்ஸும் வந்துடும், மெக்கானிசம்ஸும் வந்துடும், ட்ரெண்ட்ஸும் வந்துடும், எக்ஸப்ஷன்ஸும் வந்துடும், கிராஃப்ஸும் வந்துடும், ஃபார்முலாஸும் வந்துடும். எல்லாம் ஷார்ட் நோட்ஸில் வந்துருச்சுன்னா வேற என்ன ரிவைஸ் பண்ணுறதுக்கு இருக்கு. அப்புறம் நீங்கள்
தப்பான கொஸ்டின்ஸ் வந்து கன்சல்டேட் பண்ணி அதுவும் போட்டுருவீங்க. இது பண்ணிட்டீங்கன்னா அது ரிவிஷனே மோர் தென் எனஃப். நீங்க செகண்ட் டைம் எப்போ ரிவைஸ் பண்ணணும்னா டெஸ்ட்டுக்கு முன்னாடி ரிவைஸ் பண்ணீங்கனாலே போதும். நீங்க வாரத்துக்கு ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கணுமான்னு கேட்டீங்கன்னா அது வந்து கஷ்டம். எல்லா சாப்டரும் நம்மளால ரிவைஸ் பண்ண முடியாது. நான் ரிவிஷனுக்கு என்ன பண்ணேன்னா, இப்போ வந்து ஃபோர்ட் நைட்ல நான் டெஸ்ட் அட்டன் பண்ணேன். ஃபோர்ட் நைட்னா 2 வீக்ஸ் ஒன்ஸ் வந்து நான் ஸ்டார்டிங்ல டெஸ்ட் அட்டன் பண்ணிருந்தேன். அப்ப டெஸ்ட்ல வர போர்ஷன்ஸ் நான் ரிவைஸ் பண்ணுவேன். புரியுதா? டெஸ்ட்ல வர போர்ஷன்ஸ் ரிவைஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வேற எந்த மாதிரி ரிவிஷன் பண்ணுவேன்னா, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து ஒரு லெக்சர் அட்டன் பண்றேன். செகண்ட் டே வந்து செகண்ட் லெக்சர் அட்டன் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் லெக்சரோட ரிவிஷன் பண்ணுவேன். தேர்ட் டே வந்து தேர்ட் லெக்சர் அட்டன் பண்றதுக்கு முன்னாடி செகண்ட் லெக்சரோட ரிவிஷன் பண்ணுவேன். ஓகே, ப்ரீவியஸ் டே லெக்சர் நீங்க ரிவைஸ் பண்ணிட்டு அடுத்த நாள் லெக்சர் அட்டன் பண்ணீங்கன்னா இன்னும் மைண்ட்ல ரிட்டன்ஷன் அதிகமாகும். அப்புறம் செகண்ட் ஆர் தேர்ட் ரிவிஷனுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம், நீங்க ஃபார்முலா ஷீட் மேக் பண்ணிக்கலாம். நோட்ஸோட ஒரு சாம்பிள் வந்து டெலிகிராம் சேனல்ல போடுறேன். அதே மாதிரி ஷார்ட் நோட்ஸ் ஃபார் பிசிக்கல், ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக், இது மூணுத்துக்கான சாம்பிளையுமே நான் டெலிகிராம் சேனல்ல போடுறேன். அப்புறம் ஃபார்முலா ஷீட்ஸும் நான் டெலிகிராம் சேனல்ல போடுறேன். யூ கேன் ஜாயின் அண்ட் யூஸ் இட். இப்போ வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போர்ட்ஸுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ நீங்க இருக்க லெக்சர்லாம் பார்த்துட்டு உங்க கான்செப்ட்லாம் வந்து தரவா தான் இருக்கும். நீங்க என்ன பண்ணுங்க, இல்லைனா ஹாஃப் இயர்லி எக்ஸாம், குவார்டர்லி எக்ஸாம் அந்த மாதிரி ஸ்கூல்ல டெஸ்ட் வைக்கும் போதே என்ன பண்ணிருங்க, கடைசி நேரத்தில் எல்லாத்தையும் வைக்காதீங்க. டெஸ்ட் வைக்கும் போதே என்ன பண்ணிருங்க, என்சிஆர்டில இருக்க இன்டெக்ஸ்ட், என்சிஆர்டில இருக்க எக்ஸசைஸ் கொஸ்டின்ஸ், என்சிஆர்டில இருக்க எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸ், இது எல்லாத்தையும் நீங்க போட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், போர்ட்ஸ்ல கிட்டத்தட்ட 50 to 60% ஆஃப் த பேப்பர் இஸ் ஃப்ரம் த என்சிஆர்டி கொஸ்டின்ஸ் டைரக்ட்லி. ஓகே, ஸோ என்ன பண்ணுங்க, அதை நீங்க முதல்ல தரவு பண்ணுங்க, அது முதல்ல எல்லாத்தையும் போடுங்க. அது தரவாயிட்டீங்கனாலே உங்களுக்கு போர்ட்ஸுக்கு ஒரு பெரிய பிரச்சனை சால்வ் ஆன மாதிரி இருக்கும். அது முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்க, அந்த சைக்கிள் டெஸ்ட்டுக்கெல்லாம் முன்னாடி என்ன பண்ணுங்க, அவங்களுடைய மெக்கானிசம்ஸ் ரிவைஸ் பண்ணிக்கோங்க, மெக்கானிசம் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, ரியாக்ஷன்ஸ் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, பேலன்ஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து நீங்க ரீசனிங் பேஸ்ட் கொஸ்டின்ஸையும் படிச்சுக்கோங்க. ரீசனிங் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து சில பிடிஎஃப்ஸ் இருக்கும். நீங்க உங்க ஸ்கூல் டீச்சர் கேட்டாலே சில பிடிஎஃப்ஸ் கொடுப்பாங்க ரீசனிங் பேஸ்ட் கொஸ்டின்ஸ்னு சாப்டர் வைஸ். அந்த ரீசனிங் பேஸ்ட் கொஸ்டினையும் நீங்க வந்து இந்த சைக்கிள் டெஸ்ட்டோ ஹாஃப் இயர்லி எக்ஸாமோ அதுக்கெல்லாம் முன்னாடி வந்து நீங்க படிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பாதி வேலை போர்ட்ஸுக்கு முடிஞ்சு, பாதியில முக்கால்வாசி வேலை போர்ட்ஸுக்கு முடிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ போர்ட்ஸுக்கு ஒரு 1 month 2 month முன்னாடி என்ன பண்ணணும்னு நான் இப்போ சொல்றேன். பிசிக்ஸ்க்கு சொன்ன அதே தான், ஆனால் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க முக்கால்வாசி ஒர்க் வந்து அப்பயே முடிச்சிருப்பீங்க. நீங்க கோச்சிங்லேயே நிறைய கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணிருப்பீங்க. உங்களுக்கு அப்படி ஒன்று கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணும் போர்ட்ஸுக்கு அப்படின்னு தோணுச்சுன்னா லாஸ்ட் 5 years ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் புக்ஸ் வாங்கிக்கோங்க. நான் லிங்கை கீழே கொடுக்குறேன், நீங்க பார்த்து டிசைட் பண்ணி வாங்கிக்கோங்க. அப்புறம் நீங்க வந்து இந்த மாதிரி கெமிஸ்ட்ரியில போர்ட்ஸுக்குன்னு சால்வ் பண்ணும்போது உட்காந்து ஃபுல்லா எழுதிட்டுன்னு இருக்காதீங்க. உங்களுக்கு தெரியும் எப்படி எழுதணும், எப்படி இருக்கும்னு நீங்க மைண்ட்ல யோசிச்சுட்டு அந்த ஆன்சர்ல செக் பண்ணுங்க. புரியுதா? உட்காந்து ஃபுல்லா எழுதிட்டு தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணிருக்காதீங்க. அப்புறம் போர்ட்ஸுக்கு வர நியூமெரிக்கல்ஸ் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும், ரொம்பவே ஈஸியா இருக்கும். when compared to the numericals you are preparing for NEET and JEE, போர்ட்ஸுக்கு வர பிசிக்கல் கெமிஸ்ட்ரி நியூமெரிக்கல்ஸ் வந்து ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஸோ அதுல நீங்க ரொம்ப டைம் இன்வெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இருக்காது. புரியுதா? அதுக்கப்புறம் நீங்க எதுல மெயினா ப்ராக்டிஸ் பண்ணும் இப்போ போர்ட்ஸுக்குன்னு பாத்தீங்கன்னா, மெக்கானிசம் பேஸ்ட் கொஸ்டின்ஸ், கன்வர்ஷன் பேஸ்ட் கொஸ்டின்ஸ். இப்போ இந்த காம்பவுண்ட்ல இருந்து இந்த காம்பவுண்டுக்கு எப்படி கன்வெர்ட் பண்றதுன்னு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில சில கொஸ்டின்ஸ் வரும். அது அப்புறம் பேலன்சிங் ஈக்குவேஷன்ஸ், அப்புறம் வந்து இன்ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ் வந்து எக்ஸாக்டான ரியாக்ஷன்ஸ். நம்ம வந்து நீட் ஜெயிக் படிக்கும் போது எக்ஸாக்டான ரியாக்ஷன் படிக்க மாட்டோம். ஓகே, ஒரு எப்படி என்ன ஸ்டார்ட் ப்ராடக்ட் என்ன எண்ட் ப்ராடக்ட் அப்படின்னு தான் படிப்போமே தவிர ஃபுல்லா எக்ஸாக்டா நம்ம என்ன அப்படி இருக்குது, என்ன பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்றது படிக்க மாட்டோம். ஸோ நீங்க வந்து போர்ட்ஸுக்கு படிக்கும்போது அதையும் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து ஸ்டடி ஹாலிடேஸ் இருக்குல்ல, கெமிஸ்ட்ரி போர்டு எக்ஸாமுக்கு முன்னாடி, அப்புறம் லாஸ்ட் மந்த் இல்லைனா ஸ்டடி ஹாலிடேஸ், அந்த டைம்ல என்ன பண்ணுங்க, கண்டிப்பா என்ன பண்ணணும், நீங்க இன்னொரு வாட்டி ரீசனிங் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் ஃபுல்லா பார்க்கணும். ஸ்டடி ஹாலிடேஸ்ல கண்டிப்பா பார்க்கணும், ரீசனிங் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் ஃபுல்லா பார்க்கணும், அசெஷன் ரீசன் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் ஃபுல்லா பாருங்க, கன்வர்ஷன் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் ஃபுல்லா பாருங்க, மெக்கானிசம் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் ஃபுல்லா பாருங்க. ஓகே, அப்புறம் ஃபார்முலாஸ் ஃபுல்லா ரிவைஸ் பண்ணீங்கனாலே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் போர்ட்ஸ்ல ஒரு நல்ல ஒரு இது கவர் ஆயிரும். இப்போ நான் சொன்ன இந்த இது ஃபுல்லா நீங்க பண்ணீங்கனாலே you can surely get above 95 in chemistry. ஏன்னா போர்ட்ஸ்ல கெமிஸ்ட்ரி ஒன்றும் ரொம்ப பிசிக்ஸ் மாதிரி டஃபாலும் கேட்க மாட்டாங்க, ரொம்ப ஈஸியாக தான் கேட்பாங்க. ஸோ யூ கேன் ஈஸிலி ஸ்கோர். லெட்ஸ் மூவ் ஆன் டு த செகண்ட் கேட்டகரி, த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் போர்டு எக்ஸாம். நீங்க என்ன பண்ணணும், ஸ்கூல்லையோ டியூஷன்லையோ யூடியூப்லையோ ஏதோ ஒரு இடத்துல உங்களுடைய டீச்சர் நடத்துகிற அந்த லெக்சர்ஸ் கிளாஸஸ்லாம் அட்டன் பண்ணிட்டு நோட்ஸ் மேக் பண்ணிருங்க. புரியுதா? இது எல்லாமே நான் வந்து பிசிக்ஸ்க்கு உங்களுக்கு சொல்லியிருப்பேன், அதே மாதிரி தான் எங்கேயும் அப்ளை ஆகும். எப்படி அட்டன் பண்ணணும், எப்படி நோட்ஸ் மேக் பண்ணணும், அதெல்லாம் அப்படியே உங்களுக்கு அப்ளை ஆகும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, இப்போ ஒரு டாபிக் முடிக்கிறீங்கன்னா கெமிஸ்ட்ரிக்கு என்ன பண்ணணும், ஒரு டாபிக் முடிக்கிறீங்கன்னா அந்த டாபிக்கோட என்சிஆர்டி அப்பவே ரீட் பண்ணிருங்க. ஓகே, பிசிக்ஸ்க்கு நான் உல்டாவா சொன்னேன், கெமிஸ்ட்ரிக்கு என்ன பண்ணுங்க, ஒரு டாபிக் படிக்கிறீங்கன்னா அந்த டாபிக்கோட என்சிஆர்டி அப்பவே ரீட் பண்ணிட்டு அது ரிலேட்டடான இன்டெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ், அது ரிலேட்டடான எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸ் முடிச்சிருங்க. புரியுதா? இப்போ டோட்டல் சாப்டர் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் எக்ஸசைஸ் பேக் எக்ஸசைஸ் கொஸ்டின்ஸையும் முடிச்சிருங்க. ஏன்னா வந்து கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் மினிமம் 50 to 60% ஆஃப் த கொஸ்டின்ஸ் வில் பி டைரக்ட்லி ஃப்ரம் என்சிஆர்டி. டைரக்ட் கொஸ்டின்ஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது கெமிஸ்ட்ரியில் ஃப்ரம் என்சிஆர்டி. ஸோ என்சிஆர்டியில் வந்து தரவா இருந்துக்கோங்க, என்சிஆர்டியோட கொஸ்டின்ஸ்ல கண்டிப்பாக தரவா இருக்கும் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும். அப்புறம் என்ன பண்ணணும், ஷார்ட் நோட்ஸ் ஃபார்ம் பண்ணணும். ஷார்ட் நோட்ஸ் எப்படி மேக் பண்ணலாம், ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்கு கொஞ்சம் தியரி எது தேவையோ அது கொடுத்துட்டு
அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, எல்லா ஃபார்முலாஸும் எழுதிக்கோங்க. அதுவே மோர் தென் எனஃப் ஃபார் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி. நீங்கள் ஆர்கானிக் எடுத்தீங்கன்னா எல்லா ரியாக்ஷன்ஸு, அப்புறம் வந்து என்ன பண்ணலாம், ரீசன்ஸ் சிலது இருக்கும் அது எழுதிக்கலாம், அப்புறம் இம்பார்ட்டன்ட் மெக்கானிசம்ஸ் இருக்கும் அது எழுதிக்கலாம். ஓகே, இதெல்லாம் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஆர்கானிக்கு மோர் தென் எனஃப். அப்புறம் இன்ஆர்கானிக் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுங்க, ஷார்ட்டாக தியரி எழுதிக்கோங்க. ஷார்ட்டாக தியரி எழுதிட்டு ட்ரெண்ட்ஸு, எக்ஸாம்பிள்ஸு, அப்புறம் வந்து சில ரீசன்ஸ் இருக்கும், அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து உங்கள் ஷார்ட் நோட்ஸை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து மேக் த ஃபார்முலா ஷீட்ஸ். அதெல்லாம் ஃபிசிக்ஸ் வீடியோலாம் ஸ்லிப் எப்படி மேக் பண்ணணும்னு அந்த மாதிரி ஒரு ஃபார்முலா ஷீட்ஸ் வந்து நீங்கள் மேக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து சால்வ் த சாப்டர் வைஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். நான் புக்கோட லிங்க் வந்து கீழே கொடுத்துறேன், அதை வாங்கி நீங்கள் என்ன பண்ணுங்க, சாப்டர் வைஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. இப்போ நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராக்டிஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். இன்ஸ்டாட்லேயே நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும், அது பண்ணிட்டு நீங்கள் இது வரும்போது இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் அதிகமாயிரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, மெக்கானிசம் பேஸ்ட் கொஸ்டின்ஸ், அசர்ஷன் ரீசன் பேஸ்ட் கொஸ்டின்ஸ், கன்வர்ஷன் பேஸ்ட் கொஸ்டின், ரீசனிங் பேஸ்ட் கொஸ்டின், இந்த 4 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த 4 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸோட PDF எடுத்து சால்வ் பண்ணிக்கோங்க. நிறைய இன்டர்நெட்லேயே அவைலபிள் இருக்கு. இல்லை அவங்க கெமிஸ்ட்ரி டீச்சர்ட்ட, ஸ்கூல் டீச்சர்ட்ட கேட்டிங்கனாலும் அவங்களுக்கு கொடுப்பாங்க. இஃப் யூ டூ ஆல் திஸ் யூ கேன் ஈஸிலி ஸ்கோர் அபவ் 95 இன் கெமிஸ்ட்ரி. என்ன, கன்சிஸ்டண்டாக டெய்லி உட்காந்து படிச்சிங்கன்னா போதும். கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் டெய்லி உட்காந்து படிச்சிங்கன்னா போதும். NCERT படிக்கணும், NCERTல தரவா இருந்துட்டு சரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போட்டுட்டு அந்த மெக்கானிசம் பேஸ்ட், அசர்ஷன் ரீசன் பேஸ்ட் அதெல்லாம் பண்ணீங்கனாலே மோர் தென் எனஃப் ஃபார் கெமிஸ்ட்ரி. புரிஞ்சுதா? அதுக்கும் மேலே உங்களுக்கு 100 ஆஃப் 100 கண்டிப்பாக வேணும். நீங்கள் வந்து நீட் ஜேக்கு படிக்கல, அதனால உங்களுக்கு டஃப்பான கொஸ்டின்ஸ் அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணல அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா காம்படன்சி பேஸ்ட் கொஸ்டின்ஸ் நிறைய இருக்குது. நான் லிங்க், புக்கோட லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன், நீங்கள் வாங்கிக்கலாம். அதை வாங்கி அதில் இருக்க டஃப்பான கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். எக்ஸாமில் எப்படி தியரிட்டிக்கல் கொஸ்டின் எழுதுறது, எப்படி நியூமெரிக்கல்ஸ் அப்ரோச் பண்ணுறது, இது எல்லாமே நான் ஃபிசிக்ஸ் வீடியோவில் சொன்னேன். அதே சேம் ஸ்ட்ராட்டஜி தான் இங்கேயும் ஃபாலோ ஆகும். இஃப் யூ ஃபவுண்ட் திஸ் வீடியோ யூஸ்ஃபுல், consider to like, share and subscribe, and don't forget to join the Telegram channel for personal mentorship and to ask your doubts. I have shared many useful PDFs in the Telegram channel which will be really useful for you. You can join and check it out. We'll see you soon in the next video. Until then, signing off. This is Ashfaq. This is Study Alchemy. Bye.